ஹாய் ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு குர்த்திக்கு வந்து டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே ஆல்ரெடி வந்து ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி லைனிங்கோடு வந்து அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல் ஷோல்டர் எடுத்துருக்கேன். அந்த பேசிக் நெக்லைன் வரும் இல்லையா, அந்த நெக்லைன் தான். பேக்கில் வந்து 1.5 2 இன்ச்சஸ் வந்து வரும். ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக 6 5 உங்களுக்கு இவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் 5.5 இன்ச்சஸ் வந்து ரெடி வர மாதிரி எடுத்திருப்பேன். அப்போ கேன்வஸில் கட் பண்ணும்போது 6 இன்ச் வச்சா மேலே ஷோல்டரில் 1/2 இன்ச் போயிடும். இந்த மாதிரி ஒயிட் அக்கோபா இருக்கிற ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அந்த நெட்டடில் டிசைன் வந்த ஃபேப்ரிக்கும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பிளெயினோ. இப்போ இதில் வந்து ஃபுல் டிசைன் இருக்கிறதுனால அங்கே அந்த யோக் பார்ட்டில் வந்து கொஞ்சம் பிளெயினாக வர மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் வந்து நல்லாவே சூட் ஆகும். நான் அதனால் அந்த ஒயிட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதோட குர்த்திக்கு வந்து இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தான். நான் 3 இன்ச் வந்து ஓட வித் வந்து வச்சுருக்கேன். அந்த 3 இன்ச் வச்சுட்டு இப்போ இந்த டிசைனுக்காக அந்த ஒயிட் கலர் ஃபேப்ரிக்கில் எடுக்கும்போது ப்ளஸ் ஒரு 2 இன்ச் சேர்த்து 5 இன்ச் வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதோட லென்த் வந்து நம்ம 15 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த டிசைன் வந்து 14 இன்ச் வரும். 1 இன்ச் வந்து சீம் மேலே 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச், 1 இன்ச் போயிடும். இதோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதோட லென்த் வந்து 15 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு வித் வந்து 3 இன்ச் ப்ளஸ் வந்து 2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் நான் கட் பண்ணும்போது அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டேன். சீம் அலவன்ஸ் வந்து தனியாக மார்க் பண்ணல. நீங்கள் மார்க் பண்ணுறதா இருந்தாலும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து 5 இன்ச் வச்சிங்கன்னா கீழே வந்து 1 இன்ச் வந்து கம்மி பண்ணி 4 இன்ச் வச்சுக்கோங்க. 4 இன்ச் வச்சுட்டு அதுக்கு வந்து அந்த ஒரு பக்கெட் ஷேப்பில் வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சைடில் மட்டும் 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கிறேன். நான் சென்டரில் வந்து நீங்கள் வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க, மேலேயும் கீழேயும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சென்டர் பார்ட் வந்து கரெக்டாக மூவ் ஆகாமல் நம்ம தைக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இல்லை இதுலேயும் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சல்வார் கம்மீஸ்லேயும் க்ரீஸ், அப்படி இல்லைன்னா ஃபோல்ட் பண்ணி நல்லா அயன் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த மடிப்பு வந்து நல்லா தெரியும். அப்படி இல்லைன்னா க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த சாக் பீஸ் வந்து சென்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 15 இன்ச் கீழே வருது இல்லையா, அங்கே அப்போ இந்த சென்டர் வந்து மூவ் ஆகாமல் கரெக்டாக வந்து தைக்கலாம். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பின் போட்டுட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகாமல் ஈஸியாக வந்து நம்மளுக்கு அந்த பேட்ச் ஒர்க் வந்து கிடச்சிடும். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் மட்டும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜ்லேயே வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு டிசைன் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம ரெடி பண்ணலாம். இன்னொரு மெத்தடில் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இது ஒரு சிம்பிள், யார் வேணாலும் வந்து இந்த டிசைன் இந்த மாதிரி பேட்ச் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து கேன்வாஸ் வச்சு வந்து நான் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் வந்து ஈஸியாக முடிச்சிடும். நான் இங்கே வந்து ஒரு பேசிக்கான ரவுண்ட் நெக்லைன் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வி நெக்லைனோ அப்படி இல்லைனாலும் இந்த ரவுண்ட் வித் அந்த வி வரும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் போட்டிங்கனாலும் ரொம்பவே ட்ரெண்டியாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து கிடச்சிடும். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான குர்த்தி டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இது வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு குட்டி லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். யாராவது புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.